இந்த உலகத்தில் பெரிய குரங்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது கொரில்லா தாங்க. கொரில்லா பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழக்கூடியது. ஒரு கொரில்லாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மொத்த கொரில்லாவும் ஒன்றா சேர்ந்துருங்க. மற்ற என்ன மாதிரி தான். பட் ஆனால் இது தனித்துவம் என்னென்னா இல்லை ஆல்ஃபா மெயில் இருப்பாங்கங்க. அதாவது சில்வர் பேக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளுக்கு தோராயமாக பார்த்தீங்கன்னா 20 25 கிலோ உணவு வந்து அசால்ட்டாக சாப்பிடுவாங்க. இவங்க வந்து க்ரோ ஆகிறதுக்கு அதுதான் காரணம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க அதிகப்படியான இலைகள், பழங்கள், தானிய வகைகள், அந்த மாதிரி கொட்டைகள் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற வரைக்கும் நல்லது. கோவப்பட்டாங்கன்னா ஒரு 80லேருந்து 800 கிலோ டயரை கூட அசால்ட்டாக தூக்கி அடிக்கிற அளவுக்கு இவங்க பெரிய சக்தி வாய்ந்தவங்க. இவங்க எந்த அளவு வந்து நம்ம வந்து அன்பாக பார்த்துக்கிறோமோ அந்தளவு அன்பாக இருப்பாங்க இவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க மனித டிஎன்ஏவோட பார்த்திங்கன்னா 99% வந்து ஒத்து போகிறவங்களாக இருக்காங்க. இவங்க பெரும்பாலான குரங்குகளில் பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ஃபா தாங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. இதை போட்டு பார்த்திங்கன்னா பெண் கொரில்லாங்க. இது ரெண்டுமே பெண் கொரில்லா. மேலே ஏறுறது அதுதாங்க சில்வர் பேக்கு. பார்த்தீங்களா எப்படி இது பண்ணுதுன்னு, அதுதான் டாமினேட் பண்ணும். என்ன விஷயம்னா உணவுக்காக சில இதில் பார்த்திங்கன்னா உணவுக்கு முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு என்ன விஷயம்னா பிடிச்ச இது உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுமாரி வந்து கேரட் அதிகமாக சாப்பிட்றாங்க, முள்ளங்கி அதிகமாக சாப்பிட்றாங்க, கீரை வகைகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேரட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்த 2 இடத்துல தனித்தனியாக கொட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துலையும் போய் ஆக்குபைட் பண்ணிவிடுவார் பாருங்களேன் இவர். என்ன விஷயம்னா சில்வர் பேக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க பிறந்ததுலேருந்து 3லேருந்து 4 வருஷம் வந்து அரவணைப்பு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து தானாகவே வந்து உணவு எடுத்துருக்க மாதிரி விட்டுருங்க. இதுங்க பாதுகாப்புக்கும் பட் ஆனால் விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலான குரங்கு இனங்களை பார்த்திங்கன்னா கூடு கட்டி வாழாது. மரத்துலேயே இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் சின்னதாக கூடு மாதிரி கட்டி அதில் ஸ்டே பண்ணுற பழக்கம் கொண்டதுங்க. இதுங்க ஜென்டலான ஒரு அனிமல் சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஆஃப்ரிக்காவில் இருக்க காங்கோ, உகாண்டா, ரவாண்டா போன நாட்டில் ஒண்டி தாங்க காணப்படுது. பெரும்பாலான குரங்குங்க இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கொரில்லா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா நாட்டுகள் ஒண்டி தானே. அதே மாதிரி இந்தியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் ஜூவில் ஒண்டி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 குரங்கு இருக்குங்க. அதேமாதிரி மற்ற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 2 இடத்துலையும், லண்டனில் ஒரு இடத்துலையும் இருக்குது. பெரிய நாட்டில் கூட இல்லாத ஒன்று நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரே இடம் மைசூர் ஒண்டி தான். போய் மைசூரில் போய் விசிட் பண்ணுங்கள் மைசூர் ஜூவில்.